பேசுவோம். நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. செப்டம்பர் 12, 1 2 சேர்த்துனா 3. செப்டம்பர்னா 9வது மாதம். 9 + 3 12. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 12 வருது. 12 அண்ணனுக்கு ராசியானதான்னு கேட்டால் இல்லை. நான் அண்ணனதும் நீங்கள் யாரோ அண்ணன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சில்லற பயணத்தான் சொல்கிறேன். 12ஆம் தேதி சீமானுக்கு நேரம் சரியில்லை. இதை நாம் சொல்லலை, அவங்க தம்பிகளே தான் வந்து சொல்கிறாங்க. விஜயலட்சுமி ஜெயிலுக்கு போகிறது உறுதியாமே. எதுக்குடான்னு கேட்டால் 12ஆம் தேதி அப்படிதான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறாங்க. சரி, யார் தீர்ப்பு கொடுப்பான்னு கேட்டால் அவங்க அப்படித்தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எந்த கேஸில் விஜயலட்சுமி உள்ளே போவாங்கன்னு கேட்டால் சீமானுடைய பாலியல் கேஸுக்கு இவங்க உள்ளே போவாங்களாம். என்னடா இது குழப்பமாக இருக்கே உங்களோட. குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுறது கூட தப்பில்லை, மன்னிச்சிடலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, என்னடா நியாயம் இது? அதுலேயும் ஒரு சில தம்பிங்க ஒரு படி இல்லை, ஒரு 5-6 படி மேலே போய் கல்யாணமானதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்பாங்களாமா. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அண்ணன் உனக்கு தாலி கட்டின போட்டோ கிட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்களாமா. ஒன்று மாலை கீழே மாற்றி, இல்லை மோதிரம் கீதிரை மாற்றி, இல்லை கையெழுத்துக்கு எழுத்து போட்டாவதோ ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாமா. அப்படி எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்னா விஜயலட்சுமி நீ தான் ஜெயிலுக்கு போவ அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஏன்பா தம்பிகளா, தற்குறிகளா, விரும்பித்தான் வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு உங்கள் சீமான் யாரையோ சொன்னார்ல, அது யாரப்பா? இதே விஜயலட்சுமி கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் நீங்களாக தான் விரும்பி வந்தீங்கோ. இது யார் சொன்னா தெரியுமா? ஃபஸ்ட்டு விஜயலட்சுமி கேஸை கொண்டு வந்தப்ப எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால அதே மனுஷன்தான் இதையும் சொன்னது. அப்போ அவருக்கு அன்னைக்கு இருந்த சில்லற பையனுக்கு படிக்கிறக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இதில் இவங்க கூட அதாவது விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டு 2 பேரும் விரும்பி ஒன்றா இருந்தாங்கல்ல, அன்னைக்கு அவருக்கு படிப்பு மட்டும்தாங்க முக்கியமாக இருந்தது. அதுக்கு மட்டும்தான் நேரம் இருந்துச்சு. தற்குறிகளா, அதுக்கும் நீங்கள் தான் விழுந்து கையை தட்டினீங்க. எதுக்கு? அவள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கு. அப்புறம் இத்தனை வருஷம் கழிஞ்சு இப்போ விரும்பித்தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னப்போ அதுக்கும் விழுந்து கையை தட்டுறீங்க. இதில் ஒரு படி மேலே போய் விசில் வேறு அடிக்கிறீங்க. எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் யார் தெரியுமான்னு. ஆக்சுவலாக கயல்விழி அப்படி சொன்னப்பவே நீங்களாம் அவனை காரி துப்பி இருக்கணும். எப்படின்னு தெரியுமில்ல? எப்படின்னு தெரியுமான்னு தான் கேட்குறேன். இப்போ இந்த பெரியாரை பற்றி பயங்கரமாக வீச்சாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, கார்த்திகான்னு ஒரு அக்கா. அந்த அக்கா கொள்ளையில் இருக்குது. அப்புறம் ஃபாத்திமா ஃபர்ஹானா, அதாவது சீமான தாய்மாமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாப்பா, அவங்களும் கொள்ளையில் தான் இருக்காங்க. அப்புறம் இந்த பெண் டம்மி வேட்பாளர்கள், ஆண்களும் டம்மி வேட்பாளர்கள் தான் இருந்தாலும் இந்த பெண்களை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். அவங்க அந்த 117 பேரும் இந்த கொள்ளையில் தான் இருக்காங்க. அப்புறம் அந்த கட்சியில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய பாட்டிகள் வரைக்கும் அந்த கொள்ளையில் தான் இருக்காங்க. கொள்ளையில் இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது போயும் பழகிறக்கு அந்த மூஞ்சி தான் கிடைச்சிதா அப்படின்னு கயல்வழி கேட்டதா சீமான் கேட்டப்ப நீங்கள் தானடா ஆளாக காரி துப்பி இருக்கணும், அப்பவும் கையத்தான் தட்டினீங்க. உங்களுக்கு அறிவுங்கிறது ஏதாவது ஒரு அறிவிலையாவது இருக்கான்னு தான் கேட்குறேன். இப்போ செப்டம்பர் 12 என்ன கேஸுன்னு தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா? விஜயலட்சுமி கொடுத்த கேஸை விஜயலட்சுமியே வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த சில்லற பையன்கிட்ட இருக்கிற பணபலம் ப்ளஸ் சென்ட்ரலில் இருக்கிற அரசியல் பலத்துக்கு முன்னாடி என்னால் இந்த சில்லற பையனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அழுதுட்டு போனாங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும், எதுக்குக்கா போகிறீங்க, நியாயம் உங்கள் பக்கம் தானே இருக்குது, நீங்கள் நின்று ஜெயிக்கணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தம்பிகளாக இருக்க மாட்டீங்களே, அதாவது தற்குறிகளாக இருக்க மாட்டீங்களே, மனுஷனாக இருந்திருப்பீங்கள்ல. அது உங்களுக்கு தோணலை, அதுக்கும் விசிலு தான் அடிச்சிங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இந்த பாலியல் குற்றவாளிகிட்ட என்னால் போராட முடியலன்னு மனசு உடைஞ்சு திரும்பி போகிறப்ப சப்போர்ட் பண்ணாத நீங்கள் அந்த ஜட்ஜை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. எங்கள் அண்ணன் தானே கேஸை ஸ்குவாஷ் பண்ண வந்தாரு. எதனால் ஸ்குவாஷ் பண்ண வந்தாரு தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண்ணை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விரட்டி விட்டார். பயந்து அந்த புள்ளையே போனதுனால புள்ள கொடுத்த கேஸை ஸ்குவாஷ் பண்ணுங்கன்னு அவரே போனார். ஜட்ஜும் அந்த கேஸெல்லாம் படித்து பார்த்து இதே இதுக்கிட்ட ஸ்குவாஷ் பண்ணணும்,
அதான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கே, விசாரிச்சுட்டு வாங்க, நான் தீர்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் 12 வீக்ஸ்க்குள்ள. பாரா, இங்கேயும் 12 வருது. செப்டம்பர் 12 12 வீக்ஸ். சரி, அந்த 3 மாதத்துக்குள்ள விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் வந்த உடனேயும் அண்ணன் கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை வரைக்கும் பேசின பேச்சு ஞாபகம் இருக்குல்ல? கிருஷ்ணகிரியில தான் மொத அண்ணன் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உட்கார்ந்துருக்கிறப்ப இந்த பக்கம் வித்யா வீரப்பன், இந்த பக்கம் இன்னொரு லேடி உட்கார வச்சுட்டு சுத்தியும் பெண்களை நிற்க வச்சுட்டு, கற்பழிச்சேங்கிறீங்க, என்ன கொச்சுக்குள்ள இருக்கிற பிள்ளையா தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டேன், இல்லை காலேஜ் போகிற பிள்ளைய கற்பழிச்சிட்டேனா, அப்புறம் சோளக்காட்டுக்குள்ள, அப்படி பல வீர வசனங்கள் பேசினாரு. இதெல்லாம் எப்ப? சுத்தியும் பெண்களை உட்கார வச்சுட்டு அங்கிருந்து சேலம் வந்தா. அப்படி அடடடடா, சேலத்துல பேசின வசனமெல்லாம் கேட்கணுமே. அப்புறம் சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி விருகம்பாக்கம் போறதுக்குள்ள நீங்க போட்ட டிராமாவெல்லாம் பார்க்கணுமே. வித்யா வீரப்பனுக்கு அந்த பதவி கொடுத்ததே அன்னைக்கு பறந்து அழுததுனால தானே. பொம்பளையா பிறந்ததுக்கு நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். இஃப் ஐ ஆம் a male, மேல போய் கத்தி இருப்பேன். என்ன விடுங்க, நான் யாருன்னு தெரியுமா? நான் வீரப்பன் புள்ள. எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அண்ணன்தான் அப்படின்னு. இப்பெல்லாம் அவங்க சிரிக்கல. அன்னைக்கு எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அண்ணன் தான் அப்படின்னு நீலிக்கண்ணீரா வரைச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மக்களுக்கும், இந்த தமிழ் மலைக்கும், இந்த தமிழ் மண்ணுக்கும். இப்படி மண்ணல்லையா மேலே கொட்டி அழுதாங்கல்ல ஒருத்தங்க. அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் பதவியை கொடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த அண்ணன் அங்கே போய் ஆஜராயிட்டு அப்படியே நேரம் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டாரு. ஐயோ, விசாரிக்க கூடாதுங்க. குற்றவாளி ஆகிய நானும், குற்றம் சாட்டி அவரும், 2 பேரும் மியூச்சுவலா பேசி சமாதானமா போறதுக்கு. இது வரைக்கும் நான் இதே மாதிரி நிறைய தடவை சமாதானமா பேசிக்கிறோன்னு அடிச்சு வச்சிருக்கேனுங்க. இது மட்டும் இல்லைங்க, சாட்டை பையன் வேற ஒரு தடவை 40,000 ரூபா கொடுத்து பெங்களூருக்கு அவங்கள அனுப்பிச்சு வச்சதா ரெக்கார்டெல்லாம் இருக்குதுங்க. அதையும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இப்படி நாங்கள் நிறையா தடவை சமாதானம் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் மொத்தமாக சமாதானமாக போய்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீதிமன்றத்துக்கு இதை விட பெரிய கேஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. இது சாதாரண இந்த சில்லற பையனோட கேஸுங்க. அட, நானே அவங்க கை காலில் விழுந்து சமாதானமாக போய்க்கிறேன் அப்படின்னு இந்த கோர்ட்டோட ஹாலில் காலிலேயே விழுந்து கேட்டுக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லித்தான் ஸ்டே வாங்கின. அப்படி அதுக்கப்புறம் விஜயலட்சுமி போய், இல்லைங்க, எனக்கு சமாதானமாகறதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா இவனுக்கு இதுவே வேலையா போச்சு, அதனால நீங்களே விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது செப்டம்பர் 12 ஃபால் ஆகுது. அண்ணனுக்கு நேரம் கால் வந்திருக்கும். அதுக்குத்தான் விழுந்தடிச்சு போய், மேடம் ப்ளீஸ் மேடம், செப்டம்பர் 12 இது எடுக்காதீங்க, வேறொரு நாளை தள்ளி போடுங்க. விஜயலட்சுமி அக்கா என்ன சொல்லிட்டாங்க? வேண்டாம், சேம் டேவே விசாரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கோர்ட்லேயும் சேம் டேவே விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது சில்லற பையனுக்கு சேமாக போச்சு போல. அதனால தான் இப்போ நாங்கள்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உடனே இந்த தம்பிகள்லாம் வந்து இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு சீமானுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக இல்லாத பொல்லாத கட்டுக்கதையெல்லாம், கட்டுக்கதைன்னு தாங்க ஞாபகத்துக்கு வருது. நான் கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன் அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருதுங்க. என்னமோ நாம தான் போய் அவர் அந்த டயலாக சொல்லி வீடியோ எடுக்க சொன்ன மாதிரி. இப்பேற்பட்ட சொல்ற பையன்தான் இன்னையிலிருந்து அவனோட சத்தம் மூச்சு இருக்காது பார்த்துக்கோங்க. ஆனா தம்பிக இது தற்குறிக பேசுவாங்க பாருங்க பேச்சு. தற்குறிகளே பேசும்போது நம்ம பேசாம விட்டா நல்லா இருக்குமா? பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.